அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸின் ஒரு பிரிவான எம்எஸ் எக்ஸலின் ஷார்ட்கட் டிப்ஸுகளை பற்றி மிக எளிமையாக பார்க்க போகின்றோம். எம்எஸ் எக்ஸலில் ஒரு ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்டில் நான் ஷீட்டை ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸு, அதாவது ரோ கமா காலம், அந்த என்டையர் ஷீட்டுக்குமே நம்ம எப்படி பார்டர் போடுறது, நமக்கு தேவையான ரோ கமா காலத்தில் டேபிள் மாதிரி நம்ம கர்சர் மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணுறதுல எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட் கீயை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆம்பரசன் சிம்பிள். நீங்கள் கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட் கீயையும் அண்டு சிம்பிள், அது ஆம்பரசன் சிம்பிள்னு சொல்லுவோம், அந்த அண்டு சிம்பிளையும் மூணுத்தையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டில் செலக்ட் பண்ண அந்த மவுஸ் பகுதிக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு காட்டிடும். அதே போல் இந்த அவுட்லைன் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கர்சரை வச்சுக்கிட்டு, மவுஸ் பாயிண்டர் கர்சரை வச்சுக்கிட்டு அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அண்டர்ஸ்கோர் அது கொடுத்தீங்கன்னா இந்த பார்டர் போயிடும். அதே போல் அவுட்லைன் இல்லாமல் எனக்கு எல்லா ரோ கமா காலத்துக்குமே அந்த லைன் வேணும், ஒரு டேபிள் மாரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மவுஸ் வச்சுக்கிட்டு அப்படியே எந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே நீங்கள் மவுஸ் மூலிமா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ஹெச்பி மூணுக்கையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எந்த விதமான, அதாவது பாட்டம் பார்டரா, டாப் பார்டரா, லெஃப்ட் பார்டரா, ரைட் பார்டரா, நோ பார்டரா, ஆல் பார்டரா, நீங்கள் என்ன பண்ணாக்கா ஆல்ட்டு ஹெச்பி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பார்டர்ஸுடைய லேஅவுட் வந்துடும். அதில் ஏன்னு நீங்கள் ஒரு டைம் லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆல் பார்டர்ஸ் வந்துடும். ஆல்ட்டு ஹெச்பியை யூஸ் பண்ணோன்னே இந்த பார்டர்ஸுடைய அந்த மெனு லிஸ்ட் வந்துடும். அதில் நீங்கள் ஏன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லா அந்த நீங்கள் செலக்ட் பண்ண பகுதிக்கு எல்லாமே ஆல் பார்டர்ஸ் வந்துடும். இது வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு, செலக்ட் ஆல் கிடையாது, மவுஸ் மூலிமா செலக்ட் ஆகுது, டோட்டலாக செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் அந்த டேபிள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டேபிள் வரைக்கும் நீங்கள் மவுஸ் வச்சுக்கிட்டு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இது செலக்ட் ஆகிடும். அதில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்டர் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ட்டு ஹெச்பியை யூஸ் பண்ணி ஏன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே லைன் போட்டு உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி விசிபிள் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா அவுட்லைன் வர்றதுக்கு ஆட் பார்டர் அவுட்லைன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அண்டு சிம்பிள். இதே இது பார்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது சிங்கிளாக இருந்தாலும் சரிங்க, இல்லை மல்டியாக இருந்தாலும் சரிங்க, சிங்கிள் காலம் ரோவாக இருந்தாலும் சரி, மல்டி காலம் ரோவாக இருந்தாலும் சரிங்க, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர்ஸ்கோர் பண்ணிங்கன்னா இதுமாரி எம்டி ஆகிடும். அதே போல் ஒரு செல்லுக்குள்ளே கிராஸாக ஒரு கோடு, இந்த டயகனல் எப்படி போடுறது, ரெண்டு, அதாவது இப்போ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே டைம் வரும், கீழே டே வரும். அதேமாரி நமக்கு நம்ம ஒரு டேபிளில், அதாவது அந்த ஒர்க் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லில் வச்சு மவுஸ் மூலிமா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மட் ஒரு மெனு வரும். அதில் ஃபார்மட் செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மட் செல்லுடைய விண்டோ வந்துடும். அந்த ஃபார்மட் செல் விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த பார்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டயகனல் எந்த, அதாவது லெஃப்டா ரைட்டா இந்த டிசைன் இருக்குது, நீங்கள் எந்த வேணுமோ, இந்த பக்கம் வேணுமா இல்லை இந்த பக்கம் வேணுமா, இந்த இன்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு இந்த டயகனல் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா என்னுடைய ப்ரிவியூ காட்டும். நீங்கள் எந்த உங்களுக்கு டயகனல் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம அவுட்லைன் பார்டர் போடாமல் டோட்டலாகவே இந்த கிரிட் லைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கிரிட் லைன் பிரிண்ட் அவுட்டில் உங்களுக்கு வராது, எம்டியாக தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே லைட் கலராக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா திக்காக வேணும், உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை இதுக்கு செட் பண்ணும், அந்த செல்லுடைய அந்த லைனுக்கு செட் பண்ணும், இல்லை ஒர்க் ஷீட்டு ஃபுல்லாகவே நம்ம கிரிட் லைன் செட் பண்ணுறதுக்கு
எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இந்த கோலம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே அதில் வரக்கூடிய எக்ஸல் ஆப்ஷன்ஸ்குள்ளே அதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸில் அதில் இருக்கக்கூடிய த டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஒர்க் ஷீட் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகளை வந்து ஷோ கிரிட் லைன்ஸ் அதை டிக் பண்ணிவிட்டு அந்த கிரிட் லைன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளாவே கலரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரோ, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ரெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதனுடைய பேக்ரவுண்டு இந்த கிரிட் லைன் வந்து கலராக விசிபிள் ஆகும். MS எக்ஸலை பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாகவும் எளிமையாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.